ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த போது ஆண்டவரை கொல்ல வேண்டும், சிலுவிலை அறைய வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஒன்றாக சேர்ந்தார்கள். திருமறையிலே நாம் வாசிக்கும் போது அவர் கலிலேயன் என்று அறிந்த போது பிலாத்து அவரை ஏரோது ராஜாவினிடத்திலே அனுப்பினார். ஏரோது ராஜா இவரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் மௌனமாயிருந்தார், ஒன்றுமே பேசல. அதனால ஏரோது அவரை மறுபடியும் பிலாத்துவிடத்தில் அனுப்பிவிட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? அன்று விரோதமாக இருந்த ஏரோதும் பிலாத்துவும் சிநேகிதரானார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சதுசேயர்கள் பரிசேயர்கள் என்று ரெண்டு கூட்டத்தார். இந்த ரெண்டு கூட்டத்தாரும் என்ன செய்தார்கள்? ஒருவர் எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்திலே அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிலாத்துவிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு கூட்டு, ரோம அரசாங்கத்தின் பிரதிநிதியாகிய பிலாத்து, அந்த நாட்டின் அரசனாக இருந்த ஏரோது, சபை தலைவர்கள் என்று விசேஷமாக கருதப்பட்ட அந்த சதுசேயர் பரிசேயர் என்ற கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தாரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக நின்று ஆண்டவரை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. தேவனுக்கு விரோதமான கூட்டு. அவர் இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்படியே அவர் ரட்சகராக இருக்கக்கூடாது, அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு விரோதமாக இவர்கள் இருந்து ஆண்டவரை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று திருமறை நமக்கு விசேஷமாக அங்கே சொல்கிறது. அதே போலவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே ஒரு கூட்டு ஒன்று இருக்கும். அதனால்தான் தேவனுக்கு விரோதமான கூட்டாட்சி என்று நான் சொன்னேன். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியில யார் யார் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். தியானிப்பதற்கு முன்னதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறோம். இத்தனை நாட்களாக எங்களோடு பேசினீரே தகப்பனே, எங்களோடு உறவாடினீரே.
உம்முடைய திருநாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே, மறைந்து கிடக்கிற இந்த சத்தியங்கள் வெளிப்பட்டு அதனுடைய தத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் தக்கதான எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் பேச வேண்டும் என்று, பரிசுத்த ஆவியினுடைய துணியை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். திருமறையில் நாம் மறுபடியுமாக வாசிக்கிறபடி, கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்தபோது கிறிஸ்தவ சபையினுடைய சரித்திரத்தை பற்றி அநேக பிரெடிக்ஷன்ஸ், அநேக தீர்க்கதரிசனங்களை சொன்னார். இந்த உலகம் எந்த விதமாக போகும், திருச்சபையானது எவ்விதமாக இருக்கும் என்பதை குறித்து அங்கு அவர் பேசினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களை பற்றி பேசும்போது சொல்கிறார், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். சோதோம் குமாரா என்ற பட்டணத்தை அங்கு ஆண்டவர் அழித்தார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அதை குறித்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18:20, 19வது பக்கம். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்திலிருந்து வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்படியானால் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் ஏன் அழித்தார்? அதனுடைய அக்கிரமமும் பாவமும் ஆண்டவரால் கூட பொறுக்க முடியாத அளவு இருந்தது. அதே மாதிரி அந்த பழைய உலகத்தை நோவாவின் காலத்தில் அழித்தார். பொறுக்க முடியாத பயங்கரமான பாவங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படி அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதிலே 17வது வசனத்தை வாசிக்கிறேன். 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? சோதோம் குமாரா பட்டணம் அழிந்து போகிற அந்த காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அது பின்னாலே நீங்கள் வாசித்து போகும்போது ஆபிரகாம் அந்த அழிவுக்காக தேவனிடம் மன்றாடுகிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் அதை அழிப்பீரா? ஆண்டவர் சொன்னார், அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 40 பேர் இருந்தால், 30 பேர் இருந்தால், 20 பேர், கடைசியில 10 பேர் அந்த பட்டணத்தில் இருந்தார். லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்த அந்த பட்டணம். ஆபிரகாம் அந்த பட்டணத்துக்காக பரிந்து மன்றாடினார். ஆண்டவரிடத்திலே அதிகமாக கெஞ்சி மன்றாடினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே திருமறை என்ன சொல்கிறது? இனிமேல் நடக்கப் போகிற காரியங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அதை திட்டவட்டமாக அறிவித்து விடுகிறார். ஆகவேதான் இந்த வேத புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய வழிநடத்துதல், அது மாத்திரமல்ல, இனிமேல் நடக்கப் போகிற காரியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கிறார். நோவாவுக்கு ஆண்டவர் 120 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னார், இந்த உலகம் அழிய போகிறது என்று. அதே போலவே ஆபிரகாமுக்கு
அந்த சோதோம் கோமார பட்டணம் அழிவதற்கு முன்னதாகவே சொன்னார். அதே போலவே இனிமேல் உலகத்தில் நடக்கப் போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தில் விசேஷ விதமாக எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும்படியாக இங்கு விவரமாக விளக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவேதான் வேத வசனங்களை விசேஷ விதமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். எவ்வளவு திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் வரப்போகிற காரியங்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய. ஆகவே உலகத்தில் இனிமேல் வரப்போகிற காரியங்கள் என்ன என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெகு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இந்த உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாது. சோதோம் குமாரா பட்டணம் அழிவது அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் இருந்த யாருக்குமே தெரியாது. இந்த பண்டைய காலம் பிரளயத்தினாலே அழியப் போவது அந்த நோவாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பிரசங்கம் பண்ணினால் கூட அந்த மக்கள் அதை நம்பவில்லை. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வாக்கியத்தை படித்து அறிந்து உணர்ந்த மக்களுக்கு இனிமேல் என்ன வரப்போகிறது என்று அந்த காரியங்கள் திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது. இதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தினர் அனைவருக்கும் அது தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை வெகு விளக்கமாக திட்டவட்டமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாகவே அறிய வேண்டும். இந்த வேதத்திலே இருக்கிற ஒரு நீளமான ஒரு தீர்க்க தரிசனம், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த காலத்திற்குரிய ஒரு நீண்ட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனமானது ஆண்டவர் அங்கு காபிரியேல் தூதன் மூலமாக தானியேலுக்கு கொடுத்தார். அந்த தீர்க்க தரிசனம் இந்த ஆண்டவருடைய 2வது வருகையை மட்டும் எட்டுகிற ஒரு தீர்க்க தரிசனம். இந்த வேதத்தில் இருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்களிலே ஒரு நீளமான தீர்க்க தரிசனம் அது. அநேக வருஷங்களை கடக்கிற தீர்க்க தரிசனம் அது. அது மாத்திரமல்ல, இந்த நேற்றைக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை பற்றி நன்றாக புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரையிலும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். ஆகவே தானியேல் இருந்த காலத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? 2300 ராப்பகல், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த 2300 ராப்பகல் என்று சொல்லும் போது வேதத்தில் இது 2300 நாட்கள் அல்லது 2300 வருஷங்கள் என்று நாம் அறிகிறோம். இந்த 2300 வருஷ தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனம், அந்த வருஷங்கள் எப்பொழுது துவங்குகிறது என்பதையும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். நான் உங்களுக்கு நேற்று சொன்ன பிரகாரமாக தானியேல் அங்கு பாபிலோனிலே அடிமையாக இருந்தார். அவனுடைய மக்கள் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள். 70 வருஷம் அந்த பாபிலோனிலே இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 68 வருஷம் முடிந்துவிட்டது, இன்னும் 2 வருஷம் தான் இருக்கிறது. ஒருவேளை தன்னுடைய மக்கள் ஏதாவது பாவம் செய்து கடவுளுக்கு கோபமூட்டி இந்த சிறையிருப்பின் வருஷங்களை இன்னும் அதிகமாக்க போகிறார்களோ என்னமோ என்று சொல்லி தானியேலும் அவனை சேர்ந்தவர்களும் அங்கு உபவாசம் பண்ணி ஜெபித்து அழுது பாவரிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே அதிகமாக கெஞ்சினார்கள். இந்த 2 வருஷத்திலே அவர்கள் விடுதலையாகி தங்களுடைய நாடுகளுக்கு போய் அந்த எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் கட்ட வேண்டும் என்று அங்கு விண்ணப்பம் பண்ணினார்கள். அந்த விண்ணப்பத்தை எல்லாம் நாம் இங்கு 9ஆம் அதிகாரத்திலே விசேஷ விதமாக நாம் வாசிக்கிறோம். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த 2300 ராப்பகளை பற்றி அதனுடைய காரியத்தை அறியத்தக்கதாக தானியேல் அதிகமாக ஆசைப்பட்டார். காபிரியேல் தேவதூதன் வந்து 2300 ராப்பகல் செல்லும் என்று சொன்ன உடனே ஒருவேளை இந்த யூதர்களுடைய சிறையிருப்பு இன்னும் 2300 வருஷம் ஆகிவிடுமோ என்று தானியேல்
அங்கு அழுது புலம்பி ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மன்றாடினார். அதனுடைய விளக்கத்திற்காக மன்றாடினார். ஆகவே அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது 9வது அதிகாரம் 21வது வசனம், தானியேல் 9:21, முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டார். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். அப்படியானால் பரலோகத்தின் ஆண்டவர் தேவதூதர்களை கொண்டு இந்த தீர்க்கதரிசனங்களை விளக்குகிறார். அதனால இது சாதாரண தீர்க்கதரிசனம் அல்ல. இந்த தீர்க்கதரிசனங்கள் பரலோகத்திலே இருந்து வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசனங்கள். மனிதன் வெளிப்படுத்தப்படவில்லை, மனிதனுடைய சித்தத்தினாலே இது வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த 2300 ராப்பகல் தீர்க்கதரிசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இந்த 2300 ராப்பகல் எப்பொழுது தொடங்குகிறது என்று சொன்னார் 25வது வசனத்திலே. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இதையெல்லாம் நேற்று உங்களுக்கு விளக்கி சொன்னேன். உங்களுக்கு எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டளை புறப்படுகிற அந்த வருஷம் முதல் கொண்டு இந்த 2300 வருஷத்தை கணக்கு போட வேண்டும் என்று அங்கு காபிரியேல் சொன்னார். அப்படியானால் இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு 3 அரசர்கள் கட்டளையிட்டார்கள். ஒன்று சைரஸ் என்பவன் கட்டளை கொடுத்தார். அப்புறம் 2வது தரியு ராஜா கட்டளை கொடுத்தார். 3வது அர்சதஸ்டா என்று சொல்லப்பட்ட ராஜா கட்டளை கொடுத்தார். இந்த முதல் 2 கட்டளைகளிலே அந்த எருசலேம் நகரம் புதுப்பித்து கட்டப்பட்டு அவருடைய ஆட்சி முறை மறுபடியுமாக அங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த முழு காரியங்களும் நிறைவேறவில்லை. ஆகவே 3வது கட்டளை தான் அந்த முழு காரியமும் அந்த கட்டளை நிறைவேறிற்று. ஆகவே சரித்திர ஆசிரியர்கள் இந்த எடுத்து எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை என்று சொல்லும் போது அந்த அர்த்தசஷ்டா சொல்லப்பட்ட அந்த ராஜன் கொடுத்த கட்டளையை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் இப்பொழுது சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசன விளக்கம் எல்லாம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை உடைய விளக்கம் மாத்திரமல்ல. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கங்கள் பொதுவாகவே தீர்க்கதரிசனத்தை அறிவிக்கிறவர்கள், படிக்கிறவர்கள் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் படிக்கிறார்கள், இந்த சபை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல. ஆகவே இந்த தீர்க்கதரிசனத்தை ஆராய்ச்சி செய்கிற அறிஞர்கள் யாவரும் ஒரு மனதாக ஒத்துக்கொண்ட தேதிகள் இவைகள் எல்லாம். ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இந்த வருஷத்திற்கு ஒரு நாள் ஒரு வருஷம் என்பது லூசர்ஸ் ஆசிரியார், வெஸ்லி, மூடி இப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் வேத வாக்கியத்தின் வைத்து ஒத்துக்கொண்ட ஒரு காரியம். புரியுதுங்களா? ஆகவே இவைகள் வேத அறிஞர்கள் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒத்துக்கொண்ட காரியங்களைத்தான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கு முன்பு 457வது ஆண்டு இந்த கட்டளை புறப்பட்டது. அந்த 457வது ஆண்டுல இருந்து நீங்கள் 2300 வருஷத்தை நீங்க கணக்கு போட்டீர்களானால் இது 1844வது ஆண்டு அங்கே முடிகிறது. இந்த பிசி என்று சொல்லும் போது 454 பிசி என்று சொல்லும் போது கணக்கு போடுகிறவர்கள் அதை கூட்டக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பின்பு 1வது ஆண்டு வரைக்கும் அதை கழித்துக் கொண்டு வர வேண்டும். அதை நீங்கள் நன்றாக, ஒருவேளை நம்ம போதகர் மாதிரி யாரும் வருவார்களானால் நீங்க கேட்டு அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் 1844 நேற்று உங்களுக்கு விளக்கி சொன்னேன், அது முடிகிறது. சரி, இந்த 1844 ஆண்டவர் சொன்னார் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொன்னார். நான் அதை குறித்து உங்கள் மத்தியிலே பேசின போது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் என்ன, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே தினமும் பலி செலுத்தினார்கள். தங்கள் பாவம் செய்த போது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை மேல் தங்களுடைய கையை வைத்து பாவரிக்கை செய்து அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த திரைச்சாலையின் மேலே தெளித்தார்கள், அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசினார்கள். இப்படி தினமும் நடந்து கொண்டிருந்த அந்த பாவ அறிக்கையுடைய ரத்தம் அங்கு தேவாலயத்துக்கு மாற்றப்பட்டது. அப்படியானால் வருஷத்துல ஒரு தடவை 7ஆம் மாதம் 10ஆம் தேதி டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள் என்று அந்த நாளிலே, அது ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளிலே இந்த பிரதான ஆசாரியன் ஆண்டவருடைய ஆடு என்று சொல்லப்பட்ட அந்த ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்த, செகினா குளோரி இருந்த
அந்த கிருபாசனத்தின் மேலே தெரிகிறார். அதனுடைய பொருள் என்ன? தினமும் அந்த மனிதனுடைய பாவங்கள் அறிக்கையிடப்பட்டு தேவாலயத்திலே போய் அங்கே இருந்தது, தேவாலயத்திலே சேர்க்கப்பட்டிருந்தது. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தேவாலயத்திலே இருந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே தெரிவிக்கப்பட்டது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனாலே நமக்கு மன்னிப்பு கிடைத்தது. இந்த மன்னிப்பை பற்றி இன்னொரு நாள் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், மன்னிப்பு என்றால் என்ன என்று. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு 7ஆம் மாதம் 10ஆம் தேதி டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள், நியாய தீர்ப்பினால். ஆகவே 2300 ராப்பகல், அந்த 300 வருஷங்கள் கழித்து 1844 பரலோகத்திலே நியாய தீர்ப்பு தொடங்கிற்று என்று திருமறை அங்கே சொல்லுகிறது. அந்த நியாய தீர்ப்பு தொடங்கின காட்சியையும் தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அதை நமக்கு சொல்லிவிட்டார். 10வது வசனத்திலே இருந்து 1000 பேர் அவர்களை சோதித்தார்கள், கொடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நான் பார்த்து கொண்டிருக்கில் நின்றார்கள். அப்பொழுது அங்கு புத்தகங்கள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். நாம் யாவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை நம்முடைய காவல் தேவ தூதர்கள் அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு அந்த நியாய தீர்ப்பு பரலோகத்திலே நடக்கிறது. ஏன் பரலோகத்திலே நடக்க வேண்டும், இங்கு நடந்தால் என்ன என்று கேட்பீர்களானால், அந்த நியாய தீர்ப்பிலே பிதாவானவர் தான் அங்கே ஜட்ஜ், அவர் தான் அங்கே நியாயாதிபதி. அப்படியானால் தேவ தூதர்கள் இந்த 24 மூப்பர்களும் அங்கு இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவர் அங்கு நமக்கு அட்வொகேட்டாக, வக்கீலாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய புத்தகங்கள் அங்கு இருக்கிறது, நம்முடைய காவல் தேவதூதன் அங்கே இருக்கிறார். அதனால நாம் இல்லாவிட்டாலும் அங்கு நம்முடைய புத்தகம் இருக்கிறது, நம்முடைய காவல் தேவதூதன் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் அங்கு இருக்கிறார். ஆகவே அந்த நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. அது ஏன் பூமியிலே இல்லை என்றால், பிதாவாகி தேவன் பூமிக்கு வர முடியாது, அந்த 24 மூப்பர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு போனவர்கள் பூமிக்கு வர முடியாது. ஆகவே பரலோகத்திலே அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான் பார்த்தோம். அப்படியானால் இந்த 1844வது ஆண்டு நியாய தீர்ப்பு தொடங்கினது என்பது எவ்வளவு நிச்சயம் என்ற ஒரு கேள்வி. நிச்சயம் தானே, அது உண்மை தானே என்பதற்கு ஆண்டவர் அநேக மற்ற காரியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த 2300 ராப்பகலை ஆண்டவர் அநேக பாகமாக பிரித்திருக்கிறார். முதலாவது 70 வாரங்கள் என்று பிரித்திருக்கிறார். 70 வாரங்கள். இந்த 70 வாரங்கள் என்று சொல்லும் போது 490 நாள். இந்த 490 நாள் 490 வருஷம். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பு 557 இருந்து 490 வருஷத்தை நீங்கள் கடத்தி விட்டீர்களானால் அது 27வது ஆண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 27வது ஆண்டு வந்து நிற்கும். அப்படியானால் 27வது ஆண்டிலே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படுவார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு பின்பு 27வது ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். 70 வாரங்கள் அதுல ஒரு பகுதி, அதுல 7 வாரம். அந்த 7 வாரத்திலே அந்த நகரம் கட்டப்படும். அதே போல 49 ஆண்டுகள் அந்த நகரம் கட்டப்பட்டது. அது முதல்ல ஆண்டவர் சொன்னபடியே 7 வாரத்திலே 49 நாள் 49 வருஷத்திலே அந்த நகரம் கட்டப்பட்டது. உனக்காகவும் ஜனத்திற்காகவும் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதே விதமாக 34 அப்போஸ்தலர்கள் அங்கே பிரஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த 4 எருசலேம் நகரம் கட்டப்பட்டது, நிச்சயமாக நிறைவேறிவிட்டது. மேசியா தோன்றுவதும் சரியாக நிறைவேறிவிட்டது. அப்புறம் ஆண்டவர் 3 வருஷத்தில் இருப்பதும் சரியாக நிறைவேறிவிட்டது. அப்புறம் அங்கு யூதர்கள் ரிஜெக்ட் பண்ணதும் சரியாக நிறைவேறிவிட்டது. இத்தனை காரியங்கள் உண்மையாக சரியான நேரத்தில் நிறைவேற்றப்பட்டபடினாலே நிச்சயமாகவே அந்த கடைசி அந்த டேட், அந்த தேதி 1844 அது நிச்சயமானது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு இறைவனே என்ன செய்தார் என்றால், திடீரென்று ஆவியானவரால் ஏவப்பட்டு வில்லியம் மில்லர் என்பவர் அமெரிக்காவிலே, எட்வர்ட் இர்வின் என்பவர் இங்கிலாந்திலே, ஜோசப் உல்ஃப் என்பவர் ஆசியாவிலே, அங்கு மற்ற இடங்களில் நார்வே, ஸ்வீடன் இப்படிப்பட்ட சிறு குழந்தைகள் மேல் ஆவியானவர் வந்து இதை குறித்து ஆவியானவர் மூலமாக உலகம் எங்கும் அந்த செய்தி போனது, நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே 1844 நியாய தீர்ப்பு பரலோகத்திலே தொடங்கிற்று. எங்கு தொடங்கிற்று என்று, தேவனுடைய வீட்டிலே தொடங்கிற்று. நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே யார் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் என்பது தீர்மானமாயிருக்க வேண்டும். நியாய தீர்ப்பிலே
புரியுதா உங்களுக்கு? அப்படி நியாய தீர்ப்பு நடந்தராவிட்டால் அவர்கள் எழுந்திருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் என்று சொல்றதுனால இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகோவாவை யார் யார் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ விசுவாசித்தார்களோ ஆதாம் முதல் கொண்டு அவருடைய புத்தகங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு நீதிமான்களின் நியாய தீர்ப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வரும்போது நீதிமான்களுடைய நியாய தீர்ப்பு முடிந்துவிடும். அப்படியானால் ஆண்டவர் அப்படி 1000 வருஷ அரசாட்சியில துன்மார்க்கருடைய நியாய தீர்ப்பை நீதிமான்கள் பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட சேர்ந்து துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த நியாய தீர்ப்பினுடைய தண்டனைகள் ஆண்டவர் வந்த பிற்பாடு அந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படும். அது எக்ஸிகியூட்டிவ் ஜட்ஜ்மென்ட். நான் சொன்னேன் ஒவ்வொரு நியாய தீர்ப்பிலும் 3 இருக்கிறது. ஒன்று நுட்ப தட்ப விசாரணை, இன்வெஸ்டிகேஷன். அது முடிந்தவுடனே வெர்டிக்ட், அந்த நியாய தீர்ப்பு கொடுப்பார்கள். அது முடிந்தவுடனே எக்ஸிகியூட்டிவ், அதை செயல்படுத்துவார்கள். ஆகவே ஆண்டவர் வந்து இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லும் போது அதை செயல்படுத்துகிற. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இத்தனை நாட்களாக நீங்கள் கேட்ட பிரசங்கத்திலேயே ஒரு பிரசங்கம், ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கம் நேற்று கேட்ட பிரசங்கம் தான். அந்த பிரசங்கம் 1844 பரலோகத்தில் அந்த நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டது. ஆண்டவர் கிருபையாக இன்னும் அதை நீட்டிக்கொண்டு போகிறாரா என்பது நமக்கு தெரியாது. அவர் எப்பொழுது அந்த நியாய தீர்ப்பை முடிக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மகனுடைய புத்தகம் எடுக்கப்பட்டு அங்கே பரிசீலிக்கப்பட்டு அவர்கள் உயிர்த்தெழுவதற்கு பாத்திரவான்களா இல்லையா என்பது இப்பொழுது முடிவாகி கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் இங்கு கிருபையாக ஒரு காரியத்தை நமக்கு விளக்கி சொன்னார். இந்த புத்தகங்கள் நம்முடைய புத்தகங்கள் அங்கு ஈடுபடுமானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருப்போம்? அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? ஆண்டவர் வசனத்தின்படி நடக்கிறோமா? அவர் கற்பனைகள் எல்லாவற்றையும் நம்ம கை கொண்டிருக்கிறோமா? நாம் கேட்ட சத்தியத்திலே நாம் உண்மையாக இருக்கிறோமா என்ற இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மெசேஜ் உங்களையும் என்னையும் துரிதப்படுத்தி நம்மை ஜாக்கிரதைக்குள்ளாக்கி நாம் இனிமேல் ஜாக்கிரதையாக தேவனுடைய வார்த்தைகளே வசனங்களிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு விசேஷமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த 1844 ஆண்டு இருந்து இன்ன வரைக்கும் இந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே குத்தப்படுமானால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து ஐயோ இப்படி இருக்கிறதா என்று நாம் அங்கலாய் போவானால், அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே போராடுவாரானால், அப்பொழுது இன்னும் நம்முடைய புத்தகங்கள் எடுக்கப்படவில்லை என்று நமக்கு தெரிகிறது. ஆனாலும் எப்பொழுது எடுக்கப்படும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே நாம் தாமதிக்காதபடி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிச்சத்தின்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தாரும் நடக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய புத்தகங்கள் திடீரென்று எடுக்கப்பட்டு விட்டால் அப்புறம் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் கடினமான இருதயமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அதை பற்றி நினைக்கிறதில்லை, அதை பற்றி பேசுகிறதில்லை, அதை பற்றி கிஞ்சித்தும் நினைத்து பார்க்கிறதில்லை. அப்ப அதனுடைய விளக்கம் என்னவென்றால், அந்த புத்தகமானது அவருடைய புத்தகமானது ஆல்ரெடி எடுக்கப்பட்டு அவர்களுடைய நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஏனென்றால் நியாய தீர்ப்பு முடிந்து விட்டால் ஆவியானவர் மனுஷனோடு போராடி என்ன செய்வது? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் போராடினால் அந்த புத்தகமானது எடுக்கப்படவில்லை என்ற அர்த்தத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் துரிதமாக தீவிரித்து தேவனுடைய காரியங்களை நாம் கை கொண்டு உண்மை முத்தமாக நடக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு விசேஷமான ஒரு கேள்வியை அங்கு வைக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். இந்த எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் இதை பற்றி விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படியானால் ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, இத்த வசனங்களை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, எவ்வளவு பெரிய ஒரு இரக்கம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பற்றி கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தண்டனை வருகிறது. அந்த தண்டனை வருவதற்கு முன்னதாக அதற்கு தப்பித்துக் கொள்ள நமக்கு வகை வேண்டுமே. நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது? இங்கு பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி மறுபடியுமாக யோவான் ஸ்நானகன் பேசுகிறார்.
7வது வசனத்திலே வாசிக்கிறேன். மத்தேயு 3:7 பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு, வரும் தண்டனைக்கு உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? எதை குறித்து இங்கு யோவான் ஸ்நானன் பேசுகிறார்? அங்கே தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு. ஆகவே திருமறை இந்த நாட்களிலே விசேஷ விதமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இந்த மகா பெரிய ரட்சிப்பை நாம் இழந்து போகாமல் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, வரப்போகிற பயங்கரமான கோபத்துக்கு நம்மை தப்பிவித்துக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம் ஞானஸ்நானம் என்பதே. இங்கு திருமறையில அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள அங்கே எபிரேயர் 2:4 அந்த தண்டனைக்கு, வரப்போகிற பெரிய தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று கேள்வி கேட்கிறார். இங்கு தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி? விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படியானால் வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வழி ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்னவென்றால் ஞான ஸ்நானம் என்ற ஒரு காரியம். கிறிஸ்தவ மார்க்கத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞான ஸ்நானத்தை எல்லோரும் இன்றைக்கு எடுத்துத்தான் சபையிலே சேருகிறோம். அப்படியானால் ஞான ஸ்நானம் இல்லாமல் ஒருவரும் சபையார்கள் என்று சொல்லுகிறது இல்லை. ஆகவே திருமறை, இன்றைக்கு திருச்சபையானது ஞான ஸ்நானம் முக்கியம் என்பதை ஒத்துக்கொள்கிறது. அது விசுவாசத்துக்கு ஒரு வாசலாகவும், வீடு பெற ஒரு வழியும், பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு வழியுமாக இன்றைக்கு திருச்சபைகளிலே எண்ணப்படுகிறது. எது எது ரட்சிப்புக்கு முக்கியமானதோ அந்த முக்கியமான காரியங்களை எல்லாம் சாத்தான் திருவிளையாடல் செய்து அதை கலங்கப்படுத்தி அந்த காரியத்தை சரியானபடி செய்யாமல் இன்றைக்கு மக்கள் மத்தியில தப்பிதமாக அந்த காரியங்களை செய்யத்தக்கதாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் சில காரியங்களை செய்தாலும், சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னபடி நாம் நடந்தாலும், ஆண்டவர் சொன்னபடி நாம் செய்தோமா இல்லையா என்ற ஒரு காரியத்தை நாம் தீவிரமாக ஆராய்ச்சி செய்வது நமக்கு நல்லது. நாம் ஒரு பஸ் ஏறுகிறோம், இன்றைக்கு இங்கிருந்து சென்னை போகிறோம். அப்படியானால் போய் எந்த பஸ்லையும் ஏறிவிடக்கூடாது. இது சென்னை போகிறதா என்று நிச்சயமாக கேட்டு விசாரித்து அப்புறம்தான் அந்த பஸ்ல ஏறி கோருகிறோம். அதே போலவே இந்த மார்க்க சம்பந்தமான காரியங்களிலே, இந்த மார்க்கமான சம்பந்தமான காரியங்கள் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறதுனாலே, பரலோகத்துக்கு நம்மை அழைத்துக் கொண்டு போகிறதுனாலே, உலக பிரகாரமான காரியங்களே நிச்சயித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக தெரிந்து அப்புறம் செய்கிறோமே, அதே போலவே பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் இன்னும் அதிக நிச்சயமாக தெரிந்துதான் அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சாத்தான் இந்த உலகத்தில் வந்து தேவன் வைத்திருக்கிற முக்கியமான ரட்சிப்பு கிடைத்த காரியங்களை எல்லாவற்றையும் குலைத்து போட்டார், சீரழித்து போட்டார், தப்பிதமான வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தை ஒப்பிட்டு நாம் செய்கிற காரியங்கள் சரிதானா என்ற இந்த காரியங்களை நாம் விசேஷ விதமாக ஆராய வேண்டும். அப்படியானால் வரப்போகிற தண்டனைக்கும் கோபத்துக்கும் தப்பிவித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும் என்று இந்த ஞானஸ்நானம் என்ற ஒழுங்கை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஞானஸ்நானம் என்ற அந்த ஒழுங்கை பற்றி திருமறை பேசுவதை வாசிக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் 15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவார். நன்றாக கவனிங்கள், ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவார், தண்டனை பெறுவார். யார்? அந்த ஞானஸ்நானத்தை பெறாதவர்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். புரியுதுங்களா? அப்படியானால் கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களே, தண்டனைக்கு தப்பி நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த திருமறை சொல்லுகிற பிரகாரம் அந்த ஞானஸ்நானத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று அங்கே நான் பார்க்கிறோம். 1 பேதுருவினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறேன். 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க நன்றாக கவனிங்க. ரட்சிக்கிறது. இட் சேவ்ஸ் அஸ்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது ரட்சிக்கிறது என்று ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு சொல்லுகிறார். அப்படியானால் திருமறை வரப்போகிற அந்த கோபத்துக்கு தப்பி இந்த ஞான ஸ்நானமானது நம்மை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். தீத்துவினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த வசனத்திலும் நாம் என்ன பார்க்கிறோம்? ரட்சிப்பு. அந்த ரட்சிக்கப்படுவதற்கு வரப்போகிற தண்டனைக்கு தப்பி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஞான ஸ்நானம் என்பதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ விதமாக அங்கு கொடுத்திருக்கிறார் என்று திருமறை சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞான ஸ்நானம் என்றால் என்ன? ஆண்டவர் இந்த ஞான ஸ்நானத்தை பற்றி ஏராளமாக எழுதியிருக்கிறார். அந்த ஞான ஸ்நானம் எப்படி கொடுக்கப்படுகிறது, அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்ற இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்க்கமாக தம்முடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இப்பொழுது இந்த ஞான ஸ்நானம் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நான் உங்கள் மத்தியிலே சற்று விளக்கமாக விளக்க போகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த ஞான ஸ்நானத்தை பற்றி நான் சற்று போவதற்கு முன்னதாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள தகப்பனே, இப்பொழுதும் இந்த உண்மையும் உத்தமமான இந்த முக்கியமான ஞான ஸ்நானத்தை பற்றி நாங்கள் அறிய விரும்புகிறோம். உம்முடைய வேதத்தில் கர்த்தராகிய தேவரீர் எங்களுக்கு என்ன சொல்கிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இது மனித சத்தமாயிராமல் தேவ சத்தமாக ஆண்டவரே, நீர் இந்த நாளில் உம்முடைய ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் நீர்தாமே பேச வேண்டும் என்று உம்முடைய திருப்பாத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆவியானவரே, வல்லமையாக எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்து இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள எங்களுடைய இதயத்திலே நீர் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென். இதை பற்றி பேசும்போது 3வது வசனத்திலே வாசிக்கிறேன். ரோமர் 6:3, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆகவே இங்கு இந்த வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அந்த 3 காரியங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று, இந்த ஞானஸ்நானமானது அவரோடு இணைக்கப்படுகிற ஒரு சடங்கு. அவரோடு இணைக்கப்படுகிற ஒரு சடங்கு. எதிலே இணைக்கிறோம்? இந்த நாட்களில புருஷன் மனைவி திருமணம் செய்யும் போது அமெரிக்க நாட்டில எல்லாம் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அவர்கள் இந்த சங்கிலி தாலி போட்ட உடனே அந்த தாலியிலே ஒரு சிறிய போட்டோ ஒன்றை வைத்திருக்கிறார்கள். கணவன் மனைவியினுடைய போட்டோ வைத்திருக்கிறார், மனைவி கடவுளுடைய போட்டோ அங்க இருக்கிறது. அது அவர்கள் கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடவுளோடு நம்ம இணைக்கிறது எது? நாமும் கடவுளும் ஞான ஸ்நானத்தினாலே இணைக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் எப்படி நாம் இணைக்கப்படுகிறோம்? மரணத்திற்குள்ளாக அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டதற்கு உள்ளாக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உள்ளாக. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவியத்திலே நம்மை ரட்சித்த 3 விசேஷமான காரியங்கள், அந்த காரியங்களினால் நாம் இணைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மரித்தார், ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். இந்த 3 விசேஷமான காரியங்கள் நம்மை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறது, ரட்சிப்புக்கு அவசியமானதாக இருக்கிறது. இந்த 3க்கும் இணையாக சாயலாக இந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்தார் என்று அங்கு ஆண்டவர் பேசுகிறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரமும் அதை பற்றித்தான் அங்கு பேசுகிறது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கு பார்க்கிறோம். அப்படியானால் எப்படி இந்த 3ம் நமக்கு அங்கு பிரித்து சேர்க்கப்படுகிறது, இணைக்கப்படுகிறது என்றால் மத்தேயு 3:6 வாசிக்கிறேன். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படியானால் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னதாக. பாவங்களை அறிக்கையிடுதல் என்றால் என்ன? பாவத்துக்கு செத்து, பாவத்துக்கு சாகிறார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அப்புறம் அந்த தண்ணீராகிய கல்லறையிலே அவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அவருடைய உடம்பு தண்ணீருக்குள்ளாக அமுக்கப்படுகிறது. இப்படி அமுக்கிறதல்ல, ஒரு சவத்தை அடக்கம் பண்ணுவது போலவே அப்படி
நீட்டமாக அங்கு தண்ணிக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்புறம் திரும்ப அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அப்படி எழுந்திருக்கும் போது உயிரோட எழுந்திருப்பதற்கு சமானம். பாவ அறிக்கை செய்யும் போது அவர்கள் மரிக்கிறார்கள். அந்த தண்ணிக்குள்ளாக அங்கே அவர்கள் படுக்க வைத்து உள்ளாக படுக்கும் போது அவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அந்த தண்ணியில இருந்தவர்கள் எழும்பும் போது அவர்கள் உயிரோடு எழுப்புகிறார்கள். ஆகவேதான் கர்த்தருக்குள் பிரிக்குமானவர்களே, இந்த 3 சாயலிலும் ஆண்டவரோடு கூட இணைவது என்பது முழுக்கு ஞான ஸ்நானத்தில் தான் அங்கே இருக்கிறது. பொதுவாக இந்த ஞான ஸ்நானம் என்ற அந்த சொல், ஞானம் என்றாலே முழுக்கு என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள்? நதியில போய் நீராடி விட்டு முழுகி வந்தாயா என்று கேட்பார்கள். ஞானம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, அதற்கு தமிழிலே முழுக்கு என்ற அர்த்தம். இன்றைக்கு திருமுழுக்கு என்று கூட சில புத்தகங்கள் வந்திருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே முழுக்கு ஞானஸ்நானம் பெறும்போது இந்த 3 அடையாளங்களையும் நாம் காண்கிறோம். இந்த 3 அடையாளங்களும் அந்த முழு ஞானஸ்நானத்திலே அது வெளிரங்கமாக அது தெரிகிறது. அதனால இன்றைக்கு இருக்கிற ஞானஸ்நானம் தெளிக்கிறார்கள் சிலர், 3/4 பேர் தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். சிலர் ஊற்றி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். தலையில ஒரு செம்பு தண்ணீரை ஊற்றி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். சிலர் சால்வேஷன் ஆர்மி என்ற அந்த சபை ஒரு கொடி கட்டி, சிலுவை கொடி கட்டி அதற்குள்ளாக மார்ச் பண்ணி போனால் அது ஞானஸ்நானம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். சிலர் முழுகி ஒரு தடவை முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். சிலர் 7 தடவை முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இப்படி பற்பல விதமான காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது, பற்பல விதமான ஞானஸ்நானம். ஆனால் திருமறையிலே சொல்லப்பட்ட ஒரே ஞானஸ்நானம், ஒரே சடங்கு என்னவென்றால் முழுகி பெறுதல் என்று. முழுகி பெறுதல், ஒரே தடவை முழுகி பெறுவது, அது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறிக்கிறதுனால ஒரு தடவை தான் அவர் மரித்தார். ஆகவே ஒரு தடவை தான் அவருடைய மரணத்தின் சாயல்ல நாம் இணைக்கப்பட வேண்டும். ஆகவே முழுகி பெறுகிறது. சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், முழுகி என்று எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞானம் என்று சொல்லும் போதே அதனுடைய அர்த்தமே முழுகு என்றுதான் அர்த்தம். நீங்க தமிழ் டிக்ஷனரியில போய் பாருங்க. மூழ்கி ஞானஸ்நானம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்று பெயர். அந்த பேப்டிசம் என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் பேப்டிஸ்டோ என்ற ஒரு வார்த்தையில அங்க வந்தது. பேப்டிஸ்டோ என்று சொன்னால் அது முழுகி பெறுதல், தண்ணீருக்குள்ளாக அமுங்கி பெறுதல் என்று அதனுடைய பொருள். ஆகவே அந்த வார்த்தையிலே என்ன செய்கிறது என்றால், அந்த முழுக்கு என்ற பதம் இருக்கிறது. சர்க்கரை என்று சொன்னால் அது ஏன் இனிக்குது என்று எழுதவில்லை என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் சர்க்கரை என்ற பதத்திலேயே அது இனிக்கும் என்ற பொருள் கொண்டதாக இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி பொதுவாக ஞானம் என்று சொன்னாலே அது முழுக்கு என்றுதான் அர்த்தம். அப்படியானால் முழுகி பெற வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையிலே சில பேர் சொல்வார்கள், அது எங்க இருக்கிறது முழுகி பெறுகிறது என்று, எங்கே இருக்கிறது என்று தர்க்கமிடுவார்கள். இங்கே 2 இடத்துல அந்த முழுகி பெறுதல் என்றே வேதத்தில் போடப்பட்டிருக்கிறதை 2 இடத்துல நான் பார்க்கிறேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறேன், கவனியுங்கள். 5, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முளைக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கத்தினாலும் நம்மை ரட்சித்தார். அப்படியானால் மறுஜென்ம முழுக்கு என்றே அங்கு போடப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். அப்படியானால் தண்ணீர் முழுக்கு என்று 2 இடத்துல, ஒருவேளை முழுக்கு என்று எழுதப்படவில்லை என்று சொன்னால் அந்த எழுதப்பட்ட 2 வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த போது அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மாதிரியாக ஞானஸ்நானம் எடுத்தார். அப்படி மாதிரியாக அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஊற்றுகிறதாக இருந்தால், ஒருவேளை தெளிப்பதாக இருந்தால் அந்த ஞானஸ்நானத்தை நதியிலே போய் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16, மத்தேயு 3:15-16 யோர்தான் நதியில அங்கு எடுத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். அங்கு ஆண்டவர் சொல்வதை கவனியுங்கள். சாலேம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால்
யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த ஐநூன் என்ற இடத்தில் மிகுதியாக தண்ணீர் இருந்தது. அப்படியான ஞானஸ்நானத்துக்கு மிகுதியான தண்ணீர் வேண்டும். நாங்கள் அந்த யோர்தான் நதியை 3 தடவை நான் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது யோர்தான் நதி ரொம்ப சின்ன நதி மாதிரி ஆகிவிட்டது. இந்த பந்தல் அளவுதான் இருக்கிறது. அது வனாந்தரத்திலே ஓடி அங்கே வரும்போது ஏராளமான மண்ணோடு சேர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ ஆழம் முழங்கால் அளவு ஆழம் இருக்கிறது. சில இடங்களில் தான் மார்பளவு ஆழம் இருக்கிறது. பொதுவாக முழங்கால் அளவு தண்ணீர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஐநூன் என்கிற இடத்துல மாத்திரம் ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி அது இருக்கிறது. அந்த இடத்திலே தான் நாங்கள் போய் குளிக்க முடிந்தது. கழுத்தளவு தண்ணீர் அங்கே இருக்கிறது. ஆகவே அப்பொழுது அதிகமாக இருந்திருக்கக்கூடும். அந்த ஐநூன் என்ற இடத்தில் அதிக ஜலம் இருந்தபடினாலே அங்கு ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே அங்கு பிலிப்பு கந்தேயா மந்திரி எத்தியோப்பிய மந்திரிக்கு அங்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கு அப்போஸ்தலர் நடபடி இதெல்லாம் குறித்துக் கொண்டு வீட்டிலே போய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இருந்து அங்கே வாசிக்கும் போது 38 ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். ஊற்றுவதானால் தெளிப்பதானால் தண்ணீரில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இவைகள் எல்லாம் உங்களுக்கு நமக்கு என்ன சொல்கிறது என்றால், ஞானஸ்நானம் என்பது அங்கு மூழ்கி பெறுவது ஞானஸ்நானம் என்பதை இங்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. சரித்திரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் இது கிறிஸ்தவ மார்க்கத்திலே சபையில 800 ஆண்டுகளாக முழுக்க ஞானஸ்நானம் தான் இருந்து வந்தது. அதற்கு பின்னதாகத்தான் மற்ற வகையான ஞானஸ்நானங்கள் வந்தது. உதாரணமாக சரித்திரத்திலே அந்த குணசந்தி ராயன் அவன் கன்வெர்ட் ஆன பிற்பாடு தன்னுடைய சேனைகள் எல்லாவற்றையும் அங்கே கன்வெர்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எல்லாரும் பாபிலோனியர்கள் அல்லவா. ஆகவே அவன் சீன் என்ற அந்த நதிக்கு கூட்டிக் கொண்டு போய், அது ஆழமான ஒரு நதி, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு நீந்தி வரும்படி அவன் உத்தரவு கொடுத்தார். அப்படி நீந்தி வரும்போது ஆழமான நதியாக இருந்தபடினாலே அவர்கள் முழுகித்தான் நீந்த வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் யுத்தம் செய்யக்கூடாது, மற்ற உயிர்களை கொல்லக்கூடாது, அதனால நாங்கள் வலது கைக்கு ஞானஸ்நானம் பெறவில்லை, அதனால இந்த வலது கையினாலே நாங்கள் யுத்தம் செய்யலாம் என்று சொன்னதாக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே 800 ஆண்டுகளுக்கு பின்னதான் இந்த தெளித்தலும், விசேஷமாக அந்த தெளித்தல், அந்த ஊற்றுதல் என்ற ஞானஸ்நானங்கள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தெளித்தல் ஞானஸ்நானம் என்ற அந்த காரியம் பாபிலோன் மார்க்கத்திலே இருந்து வந்த காரியம். எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு மற்ற மார்க்கத்தினுடைய வந்ததோ, மற்ற பண்டிகை நாட்கள் மற்ற மார்க்கத்திலிருந்து கிறிஸ்து மார்க்கத்துக்கு கொண்டு வரப்பட்டதோ, அதே போல இந்த தெளித்தல் ஞானஸ்நானம் என்பது அந்த அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கொள்கை. என்ன கொள்கை என்று சொன்னால், அந்த அஞ்ஞானிகள் என்ன நம்பினார்கள், நமக்கு ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்று 2 பாவம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று ஜென்ம பாவம் என்றால் பெற்றோரிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொண்ட பாவம், கர்ம பாவம் என்றால் நாம் செய்கிற பாவம். அப்படியானால் ஒவ்வொருத்தருக்கும் 2 பாவம் இருக்கிறது. அப்ப குழந்தைகள் பிறக்கும் போது கர்ம பாவம் இல்லை, ஜென்ம பாவம் இருக்கிறது, பெற்றோரிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொண்டு வந்த பாவம். அப்படியானால் அந்த ஜென்ம பாவத்தை கழுவ வேண்டும் என்று சொல்லி இந்த தண்ணீரை தெளித்து புண்ணிய தீர்த்தம் என்று அதற்கு பெயர். இன்றைக்கும் பிராமணர்களும் வெள்ளாள ஜாதி சேர்ந்தவர்களும் இன்றைக்கு அதை செய்கிறார்கள். தலையை மொட்டையடித்து அங்கு தண்ணியை மந்திரித்து அந்த சடங்கை இன்றைக்கு தலையில தெளித்து அதை செய்கிறார்கள். என்ன அர்த்தம் என்றால், அந்த தண்ணீர் அந்த ஜென்ம பாவத்தை அடித்துக் கொண்டு போவதாக அர்த்தம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் ஒன்று கேட்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் பிறக்கும் போது ஜென்ம பாவத்தில பிறக்கிறோம், தாய் தகப்பனாருடைய பாவத்துல தான் நாம் பிறக்கிறோம். சரி, அந்த பாவம் தான் நம்மை பாவம் செய்ய வைக்கிறது, புரியுதுங்களா? அந்த ஜென்ம பாவம் உள்ளே இருந்து கொண்டு நம்மை ஆட்டுகிறது, பலவிதமான பாவத்தை செய்ய தூண்டுகிறது, புரியுதுங்களா? அந்த ஜென்ம பாவமாவது ஒழிந்து போய்விட்டால் அப்புறம் நாம் என்னத்துக்கு பாவம் செய்யறோம்? நீங்க நன்றா கவனிங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அந்த ஜென்ம பாவத்தை நாம் ஒழித்து விடுமானால் இன்றைக்கு நாம் அந்த ஜென்ம பாவம், அந்த உள்ளத்திலே இருக்கிற அந்த இழுப்பு, பாவத்துக்கென்று இழுக்கிற இழுப்பு, அந்த புல்லிங் பவர் அது போய் விடுகிறது. அப்புறம் நாம் பாவம் செய்வதற்கு அது முடியாத காரியமாக இருக்கிறதே. ஆகவே அந்த பிலாசபி இருக்கிறதே, அந்த ஜென்ம பாவம் போகிறது அந்த ஐடியா, அதே தப்பிதமான ஒரு ஐடியா. அது அஞ்ஞானிய மார்க்கத்திலே இருக்கிற ஐடியாவே ஒழிய கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற ஐடியா கிடையாது. அது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே அதை அங்கிருந்து நாம் என்ன செய்தோம் என்றால்,
அதை சுதந்திரித்து இன்றைக்கு கிறிஸ்து மார்க்கத்தில் அது வந்து அது ஏராளமாக என்ன செய்தது என்றால் பரவி விட்டது. சிறு பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறோம். அந்த சிறு பிள்ளைகளுக்கு பாவம் என்பது தெரியுமா? இல்லைங்களா? இங்க திருமறையில இந்த ஞானஸ்நான ஒழுங்கை பற்றி ஆண்டவர் பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் அங்கே போதிக்கிறது. உதாரணமாக யார் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தகுதியானவர்கள்? அப்போஸ்தலர் 16:31-32 அந்த ஜெயிலர் என்பவருக்கு அங்கே ஞானஸ்நானம் கொடுத்த போது திருமறை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். 30-32 அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்படியானால் முதலாவதாக ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட வேண்டும் என்று வேதம் அங்கே நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை போதிக்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றன. போதித்த பிற்பாடுதான் அவர்கள் அந்த ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாகிறார். சரி, போதிக்கும் போது என்ன என்று நான் பார்க்கும்போது போதிக்கும் போது என்ன என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்துல உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்படியானால் இந்த ஞானஸ்நான சட்டத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்படியானால் உபதேசம் என்று நாம் சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன எல்லா உபதேசங்களையும் குறிக்கிறதே ஒழிய ஏதோ 1-2 காரியத்தை உபதேசித்து விட்டு அப்புறம் ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது அல்ல. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை பின்னாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தில் இருக்கிற உபதேசங்கள் எல்லாவற்றையும் போதித்து பூரணமாக போதித்த பிற்பாடுதான் அங்கு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் போதிக்கிறோம். அந்த போதிக்கிறதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். வேத போதனையை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். மார்க் 16:15-16 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். முதலாவது அந்த விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆகவே இரண்டாவதாக நான் ஒவ்வொரு வசனத்தை தான் சொல்லிக் கொண்டு போகிறேன். வேதத்தில் அதற்கு ஏராளமான வசனங்கள் உண்டு. முதலாவதாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அந்த பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரையும் அந்த பிரசங்கத்தையும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்படியானால் மனம் திரும்ப வேண்டும். ஒன்று பிரசங்கிக்கப்பட வேண்டும், 2 அந்த பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்த பிற்பாடு அவர்கள் செய்த பாவங்களில் இந்த மனம் திரும்ப வேண்டும், ரிப்பன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது. நாலாவது மத்தேயு 3:6 இப்ப நான் வாசித்தேன். தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் வசனங்களை கேட்கும் போது அதை விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசிக்கும் போது அந்த வசனங்களின்படி ஒருவேளை நாம் நடந்துராமல் பாவம் செய்திருந்தோமானால் அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறோம். புரியுதுங்களா? அப்புறம் பாவத்தை அறிக்கை செய்த பிற்பாடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அங்கே 18வது வசனம் சீஷராக்கி என்று 5வது அங்கே நாம் வாசிக்கிறோம். சீஷராக்கி என்றால் என்ன என்று பார்ப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் 31 இயேசு தம்மை விசுவாசி இவர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராயிருப்பீர்கள். புரியுதுங்களா? அப்படியானால் 5 காரியங்கள். ஒன்று, முதலாவது பிரசங்கிக்கப்பட வேண்டும். இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது மனம் திரும்ப வேண்டும். நாலாவது பாவரிக்கை செய்ய வேண்டும். ஐந்தாவது அவர்கள் கேட்ட உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த 5 ஸ்டெப், இந்த 5 படிகளை கடந்து விட்டால்தான் அப்புறம் முழுக்க ஞானஸ்நானம் பெற வேண்டும். அது 6வதாக. புரியுதுங்களா? ஆகவே இப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் இந்த 5 ஸ்டெப் அது முடிந்த பிற்பாடுதான் ஞானஸ்நானம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. சிறு பிள்ளைகள் அவர்கள் உபதேசமும் செய்ய முடியாது, அவர்கள் விசுவாசிக்கவும் முடியாது, அவர்கள் மனம் திரும்பவும் முடியாது, அவர்கள் பாவரிக்கையும் செய்ய முடியாது, ஒன்றும் முடியாது. ஆகவே சிறு பிள்ளைகள் ஞானஸ்நானம் என்பதற்கு இந்த திருமறையில எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாது. லூதர் சாஸ்திரியார் இதை பற்றி எழுதும் போது சொல்லுகிறார், பரிசுத்த ஓய்வு நாள்
முதலாவது நாள் என்றோ ஞாயிற்றுக்கிழமை என்றோ அல்லது சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்றோ வேதத்தில் ஒரு வசனமும் கிடையாது என்று லூதர் சாஸ்திரி எழுதுகிறார். ஸ்பர்ஜன் அதை பற்றி எழுதுகிறார். மூடி அதை பற்றி எழுதுகிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறு பிள்ளை ஞானஸ்நானம் என்பது வேதத்தில் இல்லாத ஒரு ஒழுங்கு என்பதை குறித்து நாம் விசேஷ விதமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விசேஷ விதமான காரியங்களை குறித்து நாம் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஞானஸ்நானத்தை பற்றி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேன். இந்த ஞானஸ்நான ஒழுங்கை பற்றி வேதம் பேசும்போது இந்த ஞானஸ்நானத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்றால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27 நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்படியானால் நாம் கிறிஸ்துவர்கள் ஆகிறோம் எப்பொழுது? அந்த ஞானஸ்நானம் பெறும்போது. ஆகவே இந்த ஞானஸ்நானம் என்ற அந்த காரியத்தை பற்றி வேதம் விசேஷமாக பேசுகிறது. உலகமெங்கும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கே நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அங்கே பிரசங்கம் பண்ணுவதனுடைய நோக்கம் என்ன? பிரசங்கம் பண்ணுவதனுடைய முடிவு என்ன? அவர்கள் தேவனை விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதுதான் அங்கு. அப்படியானால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று திருமறை அங்கே சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்மை கடவுளுடைய பிள்ளைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நல்லதுதானே. ஆனாலும் திருமறையில ஒரு விசேஷமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஞானஸ்நானத்தை பற்றி போதித்தது மட்டுமல்ல, அவரே ஞானஸ்நானம் பெற்றார். அப்படினால் அவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோவான் ஸ்நானம் பக்கத்திலே வரும்போது அங்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறேன். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். எல்லா நீதி ஆண்டவர் வைத்த ஒரு நீதி, ஒரு ரைச்சஸ்னஸ். திருமறை சொல்லுகிறது என்னவென்றால் ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி. அந்த நீதியை கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் 16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார், அபிஷேகம் பெற்றார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர் வெளியேறின வந்த போது அவர் 30 வயதுள்ளவராக இருந்தார். அந்த 30 வயதுல ஞானஸ்நானம் பெற்று அவர் வெளியேறின போது பரலோகத்தின் ஆண்டவர் சொல்கிறார், இவர் என்னுடைய குமாரன் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்கு நாம் இந்த திருமுழுக்கை பெறுகிறோமோ அன்றைக்கு தான் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த புத்தகத்துல நம்மை பிள்ளைகளாக, நம்மை புத்திரிகளாக, புத்திரராக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே அதுவரைக்கும் நமக்கு காவல் தேவதூதன் இருந்த போதிலும், அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்தின போதிலும், என்றைக்கு நாம் உண்மையாகவே புத்திரர் ஆகிறோம் என்று சொன்னார், உங்களுக்கு தெரியும் நாம் புத்திரர் ஆகிறது எப்படி? பை அடாப்ஷன். ஆண்டவர் நம்மை புத்திர சுவீகாரமாக எடுத்துக் கொள்கிறார். பாவிகளாகி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய குடும்பத்திலே தத்தெடுத்துக் கொள்கிறார். புரியுதுங்களா? அப்படியானால் எப்பொழுது தத்தெடுத்துக் கொள்கிறார் என்றால், நாம் என்றைக்கு ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை, அவருடைய அடக்கம் எனப்படுதலை, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் என்றைக்கு விசுவாசித்து அதற்கு அடையாளமாக திருமுழுக்கு பெறுகிறோமோ அப்படி பெறும்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அங்கே கருதப்பட்டு நம்ம பேரு ஜீவ புத்தகத்திலே எழுதப்படுகிறது. உங்களுக்கு நான் அதை திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன். என்றைக்கு நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே அவருடைய பிள்ளைகளாக எழுதப்படுகிறது. இதை நீங்க நன்றாக அங்கே கவனிக்க வேண்டும். வேதத்தில் விசேஷ விதமான அங்க இருக்கிறது. ஆகவே அவர் அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரை தரித்துக் கொள்கிறோம் என்று தேவனுடைய அங்கே தரித்துக் கொள்கிறோம் என்று ஆண்டவர் அங்கு விசேஷ விதமாக என்ன செய்கிறார் என்றால் அங்கு பேசுகிறார். இந்த ஆண்டவருடைய இந்த காரியங்களை குறித்து வேதத்தில் என்ன வாசிக்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது ஆண்டவரால் வருகிற நீதி என்று மாத்திரமல்ல, இங்கு இன்னொன்று நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 7:29-30 யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனால ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள்.
பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக, தங்களுக்கு அழிவுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யூத சபை ஒரு பெரிய சபை, 1500 வருஷ காலமாக கடவுளுடைய சபையாக இருந்தது. ஆண்டவரிடத்திலே அவர்கள் கற்பனையை பெற்றுக் கொண்டார்கள். மோசே பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர்கள் ஆராதனைகளை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் வம்சத்தில் தான் ஆண்டவர் வந்தார். அவர்கள்தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான ஜனங்கள், தேவனுடைய சபை. அப்படிப்பட்ட அந்த திருச்சபையில ஆண்டவர் இந்த ஞானஸ்நான ஒழுங்கை பற்றி பிரசங்கித்த போது, யோவான் ஸ்நானகனை அந்த ஞானஸ்நான ஒழுங்கை பிரசங்கம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். வேதத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். அங்கு ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே இதோ சத்தமிட்டு கூப்பிடு, அந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துவான் என்ற தீர்க்கதரிசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படியானால் யோவான் ஸ்நானகன் அங்கே வந்து அங்க மக்களிடத்துல பிரசங்கம் பண்ணி தேவனுக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணினான். எப்படி இந்த ஞான ஸ்நானத்தை அவன் கொடுத்து தேவனுக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஞான ஸ்நானம் கொடுப்பதற்காக என்னை ஆண்டவர் அனுப்பினார் என்று அங்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். அப்படியானால் யோவான் ஸ்நானகன் அதை குறித்து என்ன சொல்கிறார்? அந்த திருச்சபை, அந்த யூத திருச்சபை, கர்த்தருடைய திருச்சபை 1500 வருஷ காலமாக தேவனுடைய திருச்சபையாக இருந்தது. ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றது. அந்த திருச்சபையில ஆண்டவர் இந்த சத்தியத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணும் போது, யோவான் ஸ்நானகன் இதை பற்றி பிரசங்கித்த போது, அந்த யூத ஜனங்கள், அந்த யூத தலைவர்கள், பரிசேயர் சதுசேயர் முதலியானவர் அந்த ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று இங்கு வேதம் சொல்கிறது. அன்றைக்கு மாத்திரமல்ல, அதேதான் இன்றைக்கும் ஏற்படுகிறது. எத்தனையோ வருஷ காலமாக திருச்சபையின் பிள்ளைகளாக இருந்து கொண்டு தேவனை ஆராதித்து சபையிலே இருந்து கொண்டு வருகிற பிள்ளைகள் வேத சத்தியத்திலே ஞானஸ்நானம் அது முழுக்க ஞானஸ்நானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது, இன்றைக்கும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு எப்படி செய்தார்களோ அதே விதமாகத்தான் இன்றைக்கும் அதை நிராகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே வேதம் என்ன சொல்கிறது? தங்களுக்கு கேடு உண்டாக, தங்களுக்கு அழிவுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ரட்சிப்புக்கேற்ற ஆலோசனை, பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போகிற ஆலோசனை. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த வரப்போகிற அழிவுக்கு தப்பிக்கத்தக்கதாக நீங்கள் ஞானம் முழுக்க பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஆலோசனையை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே தள்ளிவிட்டார்கள். ஆனால் ஆயக்காரரும் அங்கு வேசிகளமோ என்றால் ஆண்டவர் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அங்கு நமக்கு தெரிகிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் சற்று நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வரப்போகிற அந்த அழிவு, எகிப்து தேசத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில, அந்த எகிப்தியர் மத்தியில 7-10 வாதிகளை கொண்டு வந்த போது அங்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். யாத்திரையாகும் 8ஆம் அதிகாரம் 22-23 ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திரையாகும் 8:22-23, பூமியில் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த 10 வாதைகள் ஊற்றப்பட்ட போது விசேஷமாக நாம் வாசிக்கிறது என்ன? ஆண்டவர் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி திருமறை என்ன சொல்கிறது? யாத்திரையாகும் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். 4:22, அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். எவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறார்! அப்படியானால் அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி அவருடைய பிள்ளைகளானார்கள்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அவர்கள் அந்த பிள்ளைகளானார்கள் என்பதை குறித்து 1 கொரிந்தியர் 10 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்படியானால் அவர்கள்
அந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்த போது மேலே மேகம் அவர்களை மூடிட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம் தண்ணீர். புரியுதுங்களா? தண்ணிக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று திருமறை அங்கே பேசுகிறது. அந்த ஞானஸ்நானம் தான் அவர்களை கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்கினது. மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினது. இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே பெரிய வாதைகள் இந்த உலகத்தில் ஊற்றப்பட போகிறது. அந்த வாதைகள் ஊற்றப்படுவதை பற்றி 91 சங்கீதம், தேவனுடைய பிள்ளைகள் அந்த வாதைக்கு தப்பி பிழைப்பார்கள் என்ற ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதம் 91 7வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன் அது உன்னை அணுகாது? 1வது வசனம், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வித்தியாசம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்னார், அவருடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள் என்னார் என்று வித்தியாசப்படுத்தி தான் கடைசி நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார். ஆகவே அந்த வித்தியாசப்படுத்துகிறது என்ன என்றால், ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தவுடனே இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்ன மாதிரி திரு முழுக்கை பெற்றவர்கள் விசேஷ விதமாக அவருடைய பிள்ளைகளாக ஆகிறார்கள் என்று வேதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் அந்த திருமுழுக்கை நாம் பெற்றிருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னபடி அந்த திருமுழுக்கை நாம் பெற்றிருக்கிறோமா? இன்னும் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், இங்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல அங்கு 19ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தார். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கு ஒரு காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னவென்றால், அங்கு யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அங்கு கொடுத்து வந்தார். பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானம், ஆண்டவரை சுட்டி காட்டுகிற அந்த ஞானஸ்நானம். ஆனாலும் அந்த மக்களுக்கு தேவ ஆவியானவரை பற்றி, அவருடைய வரங்களை பற்றி, அவருடைய கிருபைகளை பற்றி, அவருடைய வழிநடத்தலை பற்றி, அங்க ரட்சிப்புக்கு அவர் முத்திரிகளை பற்றி, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த காரியங்களை பற்றி அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேசம் பூர்ணமான உபதேசமாக இல்லாமல் இருந்தது. அரைகுறை உபதேசத்திலே தான் அவர்கள் இந்த ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே பவுலப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? தேவாவியானவரை பற்றியும் அந்த முழு உபதேசத்தை அவர்களுக்கு போதித்து திரும்ப அவர்களுக்கு அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். முன்னாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முழுக்க ஞானஸ்நானம் தான் பெற்றார்கள். இப்பொழுது மறுபடியுமாக போதனைகளை போதித்து அந்த முழுக்க ஞானஸ்நானத்தை அவர்களுக்கு 2ஆம் தரமாக கொடுக்கிறார் என்று ரெக்கார்டு இங்கே இருக்கிறது. சில சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அநேக மக்கள் இன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் முழுக்க ஞானஸ்நானம் என்பது உண்மைதான் என்று அறிந்து போய் வேகமாக முழுக்க ஞானஸ்நானத்தை எடுத்து விடுகிறார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தால் சரிதான் என்று எடுத்து விடுகிறார்கள். அது நல்லதுதான். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற அந்த படி, அந்த ஸ்டெப் பிரகாரமாக நாம் அதை எடுத்தால்தான் அது நல்லது. உதாரணமாக, என்னுடைய உறவினர் ஒருவர், அவருக்கு சில நிலங்கள் உண்டு. இந்த நிலங்களை தகப்பனார் மகனுக்கு அதை எழுதி வைத்தார். அந்த மகன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய பெயருக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ண போனார். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அப்பொழுது அந்த காலத்தில் அது ஒரு 100 ரூபாய்க்கு 9 ரூபாய் ஸ்டாம்பு வாங்க வேண்டியதாக இருந்தது. அந்த காலத்தில் நான் சொல்லுவது சில வருஷங்களுக்கு முன்னதாக 9 ரூபாய் ஸ்டாம்பு வாங்க வேண்டும். அப்படியானால் அது அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 90,000 ரூபாய் அவன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு செலவழிக்க வேண்டியதாக இருந்தது. பெரிய நிலம். அப்ப 90,000 ரூபாய் அவன்கிட்ட இல்லை. ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், சரி என்று சொல்லி ஒரு 90,000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 20,000 ரூபாய் போட்டு 100க்கு 2 ரூபாய் என்று அவன் பத்திரம் வாங்கி அவன் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போனான். அவர்களும் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டார்கள். சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போயாச்சு, பத்திரம் வாங்கியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பத்திரம் கையில வந்துட்டு
சில வருஷங்களுக்கு பிற்பாடு அந்த நிலத்தை பற்றி ஒரு வழக்கு வந்தது. பங்காளிகள் வழக்கு போட்டார்கள். அப்படி வழக்கு போடும் போது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது என்ன தீர்ப்பாயிற்று என்றால், இந்த 2 ரூபாய்க்கு 102 ரூபாய் பத்திரமாக அந்த பத்திரமாக்கப்பட்டது செல்லுபடியாகாது. ஆகவே அந்த மனிதன் தன்னுடைய பெயர்ல அந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டார்கள். உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? ஆகவே ஆண்டவர் சொன்ன அந்த 5 படி, இந்த 5 படிகளில் எதையாவது ஒன்றை விட்டு விட்டு நாம் செய்தோமானால் அது சரியாகாது. நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய வசனத்திலே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். முதலாவதாக நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும், பூரணமான போதனை. இரண்டாவதாக விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் மனம் திரும்ப வேண்டும், பாவரிக்கை செய்ய வேண்டும். நாலாவதாக நாம் மனம் திரும்ப வேண்டும். ஐந்தாவதாக அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்புறம்தான் அந்த ஞானஸ்நானம். சரி, அப்படியான இன்றைக்கு நான் என்ன செய்கிறோம்? வேகமாக போய் ஞானஸ்நானம் பெற்று விடுகிறோம். இப்ப கையை பாருங்க, என்னுடைய கையை பார்த்துருங்க, நன்றாக கவனிங்கள். இந்த 5 ஸ்டெப் இருக்கிறது அல்லவா? சரி, இப்ப நான் உபதேசம் கேட்கிறேன். அறகுறை உபதேசம் வச்சுங்க. கை மடிக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? அறகுறை உபதேசம், பாதி கை தான், பாதி விரல் தான் தெரியுது. அரைகுறை உபதேசம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? அரைகுறை விசுவாசம் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அரைகுறை உபதேசம், அரைகுறை விசுவாசம். அப்புறம் நம்முடைய கன்ஃபெஷன் எப்படிப்பட்டது? அங்கே அதுவும் அரைகுறை கன்ஃபெஷன். அப்புறம் நம்முடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது? அதுவும் அரைகுறை மனிதர். அப்புறம் ஞானஸ்நானம் மாத்திரம் அங்கே நிலைத்திருத்தல், கேட்ட உபதேசத்தில் தான் நினைக்க முடியும். அப்ப நம்முடைய கை முன்ன கை மாதிரிதான் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துட்டா ஞானஸ்நானம் எடுத்துக்கிடலாம், மொழியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது கடவுளுடைய நியாய தீர்ப்பில் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? அவசரப்பட்டு காரியத்தை அறியாமல் புரியாமல் போய் நாம் செய்துவிட்டால் என்ன செய்வது? எத்தனை பிரியமானவர்கள, ஒரு டாக்டர் எங்களுடைய ஊர்ல இருக்கிறார். அந்த டாக்டர் ஒரு சமயத்துல என்னை கூட்டிக்கு கொண்டு போய் ஒரு பெண்ணுக்கு ஜெபம் பண்ண சொன்னார். அவருடைய இந்து டாக்டர். சரி, அந்த பிள்ளையை போய் ஜெபம் பண்ணா வயிறு அப்படி பெருசாக ஊதி இருக்கிறது. என்ன சமாச்சாரம்னு கேட்டா அந்த டாக்டர் சொன்னார், இந்த பிள்ளைக்கு குடல் வியாதி, குடல் ரொம்ப பலவீனப்பட்டு போய்விட்டது. அதனால நான் மருந்து கொடுத்து என்ன செய்தேன், ஒரு 2 வாரம் தண்ணீர் தான் கொடுக்கணும், தண்ணீர் தவிர வேற எதுவும் கொடுக்க கூடாது. சரி, 2 வாரம் கழித்து அப்புறம் இந்த தேநீர், அதாவது லிக்விட் போடு, தேநீர், காபி, அந்த மாதிரிப்பட்டது, இளநீர், இப்படி இந்த மாதிரியான ஆகாரம் தான் மறுபடியும் 1 மாதம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். சரி, அப்புறம் அந்த இப்படி 3 மாதங்கள் கழித்து கஞ்சி, தண்ணீர் முதலே கொடுக்க வேண்டும். சற்று நாட்கள் கழித்து அந்த பருக்கையும் கொடுக்கலாம். பின்பு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அந்த சாப்பாடுக்கு பின்னாலதான் 2-3 மாசம் 4 மாசம் கழிச்சு மற்ற காரியங்கள் பிரியாணி ஏதாவது சாப்பிடலான்னு. சரி, இந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால் அதே விதமாக 2 மாசம் அந்த பிள்ளையை காப்பாத்திட்டு வந்துட்டாங்க. அந்த இளநீ எல்லாம் கொடுத்து முடிஞ்சு கஞ்சி கொடுக்கிற நேரத்தில் கஞ்சி கொடுத்தார்கள் 3வது மாதத்துல. அந்த கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பண்டிகை வந்து விட்டது. சரி, பண்டிகை வந்து விட்டு அங்கு பிரயாணி செய்தார்கள். கம வாசனை. இந்த பெண்ணு 3 மாசமா சாப்பிடல. அதனால இந்த பெண்ணு கெஞ்சி கேட்டது, அம்மா கொஞ்சம் பிரியாணி கொடுத்துருங்க அம்மா, எனக்கு எப்படியாவது சாப்பிடுன்னு இருக்குது, வாய் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டது. பெற்றோர்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம மாத்திரம் சாப்பிடும் போது பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன, கொஞ்சம் பிரியாணி கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாங்க, வயிறு அப்படி வீங்கிட்டு. இப்ப அந்த டாக்டர் சொன்னாரு, ஐயா இது என்னால அதை சரிப்படுத்தவே முடியாது, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபத்தினாலதான் சரிப்படுத்த முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அதே மாதிரி கர்த்தருக்குள் பிரியமானவர்ல, இந்த ஒழுங்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி ஆண்டவர் வைத்த ஒழுங்கு இது. பிரசங்கிக்கப்பட வேண்டும், அந்த பிரசங்கம் பூர்ணமாக இருக்க வேண்டும், அரைகுறை பிரசங்கமாக இருக்கக்கூடாது. அரைகுறை பிரசங்கமாக இருந்தால் உங்க விசுவாசம் அரைகுறையா தான் இருக்கும். அப்ப உங்களுடைய பாவ அறிக்கையும் அரைகுறையா தான் இருக்கும். அப்படியானால் உங்களுடைய மனம் திரும்புதலும் அரைகுறையா தான் இருக்கும். அப்படியானால் உங்களுடைய அந்த நிலைத்து நிற்பதும் அரைகுறையா தான் இருக்கும். அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அது முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தாலும் அது என்ன செய்யும் என்றால் அரைகுறை ஞானஸ்நானமா தான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வேத வசனங்களை எடுத்து இப்ப என்ன செய்யறாங்க, 2 நாள் 3 நாள் பிரசங்கம் பண்றாங்க, அப்படிதான் ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. எவ்வளவு தூரம் அவங்க செய்ய முடியும்? பாவ மன்னிப்பு. நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்றால் யாருன்னு தெரியாது, விசுவாசிக்கிறீங்களா? ஆமா.
பாவம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டது. ஆமா, பாவம் என்றாலே என்னன்னு தெரியாது. கற்பனையை முழுவதுமாக தெரிந்தால் அளவா பாவம் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அந்த 10 கற்பனை பற்றி பேசி அதை கை கொண்டால் அளவா பாவம் என்னன்னு தெரியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2, 3 நாட்கள், 5 நாட்கள், 6 நாட்கள்ல இந்த கூட்டங்கள் 90 நாள் நடக்க வேண்டியது. நாங்க நேரம் இல்லாதனாலே அல்லது மற்ற காரியங்களால 45 நாள் நடத்துறோம். இந்த 45 நாள்லயே வேத வசனங்களை முழுவதும் நாங்கள் சொல்ல முடியறதில்லை. அதனால இந்த பிரசங்களை 2 ஒன்றாக்கி எப்படியாவது இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால இது முழு உபதேசத்தையும் சொல்லிடணும். உங்களுக்கு வழங்குதுல ஆண்டவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி அவைகளை நான் விசுவாசித்து. சரி, இன்னொரு காரியம் அங்கே விசேஷமாக அங்கே இருக்கிறது. வேதத்துல இந்த ஞானஸ்நானத்தை பற்றி அங்கே பேசும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு விசேஷமான ஒரு வாக்கு தத்தத்தை அல்லது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் அங்கு பேசுகிறார். அது என்னவென்றால் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் 196. இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அப்படியானால் ஞானஸ்நானம் பெறுவது பாவத்தை போக்க கழுவப்படுகிறது. இப்போ 10 கற்பனை இருக்கிறது. இந்த 10 கற்பனையை மீறுவது பாவம். அப்படியானால் இந்த 10 கற்பனையில எந்த கற்பனையை நீங்கள் மீறினாலும் அது பாவம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்ம பொய் சொல்லலையா? நம்ம விபச்சாரம் செய்யலையா? நம்ம களவு செய்யலையா? நம்ம ஓய்வு நாளை மீறலையா? இன்றைக்கு பெரிய பாவம் உலகத்தார் கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு பெரிய பாவம், அந்த ஓய்வு நாளை மீறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்று சுட்டி காட்டுகிறார், ரட்சகர் என்று சுட்டி காட்டுகிறார், நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார், நமக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறார், நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்குகிற அந்த பரிசுத்த ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளை இன்றைக்கு மீறி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு அந்த 10 கற்பனைகளில நாம் எத்தனையோ கற்பனை மீறி கொண்டு அந்த பாவம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அந்த பாவம் கழுவப்பட வேண்டாமா? இன்றைக்கு சபைகள்ல பாருங்க, யாராவது விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டால் இன்றைக்கு கூட சபையிலிருந்து தள்ளிடுறாங்க. அப்புறம் அவர்கள் சபைக்குள்ளாக வர வேண்டும் என்றால் திரும்ப ஞானஸ்நானம் பெற்றுதான் வரணும். அது எல்லா சபைகளும் ஒரு ஒழுங்கு. அப்படியானால் 2வது ஞானஸ்நானம் என்பது இன்றைக்கு உலகத்தின் சபைகளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். தப்பிதமான காரியங்களை யாராவது செய்யும் போது, பெரிய பாவத்தை செய்யும் போது சபையிலிருந்து தள்ளிடுறாங்க. திரும்ப அவர்கள் சபைக்கு வர வேண்டும் என்றால் திரும்ப ஞானஸ்நானம் பெற்றுதான் வரணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இங்க திருமறை என்ன சொல்லுகிறது? இந்த 5 ஸ்டெப் சரியாக நேராக நிமிர்த்தி நாம் செய்தால்தான் அந்த ஞானஸ்நானத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த ஞானஸ்நானம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. நாம் இந்த 5 ஸ்டெப்ஸ் சரியாக செய்யாதபடி, அதுல விசேஷமாக போதனை, முழு போதனை இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் அறகுறைதான், நம்முடைய பாவரிக்க அறகுறை, நம்முடைய நம்பிக்கை அறகுறை, ஆகவே எல்லா அறகுறை தான். அப்படியான அறகுறையோடு நாம் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் சரி என்று சொன்னால் அது செல்லுபடியாகாது. நியாய தீர்ப்புல என்னுடைய உறவினர் செய்த மாதிரி 9 ரூபாய்க்கு 2 ரூபாய் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டார். ஆனாலும் அந்த நியாய தீர்ப்புல அது செல்லுபடியாகல. அதே போல நாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர் அந்த நியாய தீர்ப்புல அது செல்லுபடியாகல. அதே போல நாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்ல இந்த காரியங்களை நாம் அனுஷ்டிக்கல போனால் முழு உபதேசம் பெற்று அதிலே வருகிற அந்த 10 கற்பனைகளை மீறின பாவங்கள் எல்லாமே கழுவப்பட்டு ஒன்று விடாமல் அப்படிப்பட்ட அறிக்கை செய்யப்பட்டு கழுவப்பட்டு அப்புறம் நாம் திருமறை அங்கு ஞானஸ்நானம் எடுத்தால்தான் அது சரி என்பதை திருமறை நமக்கு விசேஷ விதமாக சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு இது ஒன்று, ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியெல்லாம் நாம் செய்து விட்டால்தான் என்ன. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த திடீரென்று நாம் ஞானஸ்நானம் பெறுகிறது அது வேதத்திற்கு ஒத்ததல்ல. ஆகவே வேதம் சொல்லுகிற அந்த உண்மையை உங்களுக்கு முன்பாக நான் எடுத்து வைத்து விட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கவனித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்திலே அதிகமாக ஜெபிக்கிறேன். உங்களிடத்திலும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஞானஸ்நானத்தை பற்றி இன்னொரு காரியம் என்னவென்றால், இவ்வளவு தீர்க்கமாக நாம் ஞானஸ்நானத்தை பற்றி நன்றாக அறிந்துவிட்டு அப்புறம் இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதா இல்லையா என்று கேள்வி வரும்போது ஒரு தயக்கம் அங்கே ஏற்படுகிறது. சும்மா போய் ஞானஸ்நானத்தை எடுத்துடுறாங்க, அதுல தயக்கம் கிடையாது. விவரமாக எல்லாவற்றையும் அறிந்த பிற்பாடு நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வரும்போது ரொம்ப அதுல தயக்கம் அங்கே ஏற்படுகிறது.
அதை அவர்கள் என்ன செய்கிறது என்றால் சீக்கிரமாக என்ன செய்யறதில்லை, அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அதேறிப்படுறாங்க. எடுக்கிறதுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் உடனே எடுக்கிறதுக்கு அங்கே தயக்கம் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஞான ஸ்நானம் என்று வேதம் எங்கெங்கே பேசுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்றால் அந்த ஞான ஸ்நானத்தை அவர்கள் தள்ளி போடாமல் உடனே எடுத்தார்கள் என்றுதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்தெந்த இடத்தில் ஆண்டவர் ஞானஸ்நானத்தை பற்றி பேசினாரோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த ஞானஸ்நானம் ரட்சிப்புக்கு அவசியமானது. அந்த ஞானஸ்நானத்தை எடுத்தால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம், நமக்கு புத்தகம் பதியப்படுகிறது என்று கேள்விப்பட்ட உடனே தாமதம் இல்லாமல் ஜனங்கள் ஞானஸ்நானத்தை எடுக்கிறார்கள். ஆனால் சாத்தானுக்கு என்ன, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம ஆகக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டா என்ன, உங்களுக்கு புரியுதுல, பரலோகத்துல நம்ம புஸ்தகம் இருக்கக்கூடாது, நம்முடைய பெயர் பதிவு செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்மை தன்னுடைய சொந்த மகன், நம்முடைய சிரேஷ்ட புத்திரன் என்று அழைக்கக்கூடாது. ஆகவே ஒரு டிலே. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் அடிக்கப்பட்ட போது அவர்கள் ராத்திரியிலே ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அப்பொழுது பூமி எதிர்ந்தது, அந்த சிறைச்சாலை அந்த சங்கிலி எல்லாம் விழுந்துட்டு கதவெல்லாம் திறந்துட்டு, அப்போ அந்த சிறைச்சாலை தலைவன் இதை கண்டு கைதிகள் ஓடி போய்விட்டார்கள் என்று கத்தி எடுத்துக்கொண்டு தன்னை குத்த போனான். அப்படி பவுல் என்ன சொன்னார் என்றால், நீ ஒன்றும் செய்யாதே, நாங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம் சொன்னார். அப்பொழுது 30வது வசனம், அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க, உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெறுவதில் நாம் தாமதம் செய்யக்கூடாது என்றது வேதத்தினுடைய கொள்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆக வேண்டும். நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. விசேஷமாக 1844வது ஆண்டு நியாய தீர்ப்பு பரலோகத்திலே துவங்கி விட்டது. நம்முடைய புத்தகங்கள் என்றைக்கு எடுக்கப்படுமோ நமக்கு தெரியாது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானத்தை சரியானபடி நாம் எடுத்திருந்தாவிட்டால், ஒருவேளை நாம் அவசரப்பட்டு எடுத்திருந்தாலும் கூட வேத வசனத்தின்படி நாம் ஞானஸ்நானத்தை எடுப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது என்பதை ஆண்டவருடைய ஆலோசனையாக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு நாட்களாக ஆண்டவரை துதித்து பாடி போற்றி அவருக்கு காணிக்கை கொடுத்து எடுத்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கடைசியில நம்முடைய புத்தகங்கள் அங்கு இல்லாமல் போனால், அந்த புத்தகத்தின் நியாய தீர்ப்பிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அங்கு ஆண்டவர் தீர்க்காமல் போனால் அதுல என்ன பிரயோஜனம் உண்டு, என்ன பயன் உண்டு என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்று ராத்திரியில் தானே எனத்துக்கு அவ்வளவு அவசரம். ஆனால் வேதத்தில் நீங்க பார்த்தீங்களானால் அது அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நான் சொல்றேன். ஏனென்றால் ஞானஸ்நானம் எடுக்க தயங்கும் போது உங்களுக்கு புரியுதுங்களா, ஞானஸ்நானத்திற்கு வரும்போது மாத்திரம் ஜனங்கள் என்ன செய்வாங்க, அப்புறம் அப்புறம் என்று சொல்வார்கள். அப்புறம் அப்புறம் என்று சொல்லும் போது என்ன நடக்கிறது, நான் எடுக்க மாட்டேனா, எனக்கு தெரியாதா, கொஞ்சம் டைம் கொடுங்க, சில காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அதை சரிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதில் நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் எல்லாம் அதை உண்மையாக தள்ளல, ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, அதனால கொஞ்சம் பிந்தி நாம் எடுத்துக்கிடலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது சரிதான். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இதை குறித்து விசேஷ விதமாக அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது நான் எழுதுகிறேன் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், பரிசுத்த அப்போஸ்தலன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், கிறிஸ்துவனாக வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வந்த போது அவர் சொல்லுகிறார், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். புரியுதுங்களா? இன்றைக்கு அக்கா அப்படி இருக்கிறார்களே, அம்மா அப்படி இருக்கிறார்களே, தகப்பன் அப்படி இருக்கிறாரே, அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நமக்குள் ஒரு பெரிய கலக்கம் வருகிறது. வீட்டோடு சேர்ந்து எடுத்தால் நன்றாக இருக்குமே, தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. மனைவி தன்னுடைய ரட்சிப்பை அவள் தேடிக்கொள்ள வேண்டும், புருஷன் தன்னுடைய ரட்சிப்பை அவர் தேடிக்கொள்ள வேண்டும். புருஷனுக்காக மனைவி ரட்சிக்கப்பட முடியாது, மனைவிக்காக புருஷன் ரட்சிக்கப்படக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்தந்த குடும்பத்திலே மகனோ மகளோ மனைவியோ அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு அவர்கள் விருப்பமானால் தயவுசெய்து விட்டுருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இன்னொருவரை நாம் தடை செய்யும் போது திருமறை ஏராளமான வாதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தின் அந்த கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டால் நலமாயிருக்கும். ஒருவனை நாம் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தடை செய்வதற்கு ஆண்டவர் அதற்கு ரொம்ப விரோதமாக நாம் பேசுகிறார்.
திருமறையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆகவே நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லும் போது சாத்தான் இடையிலே புகுந்து விடுகிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? இடையிலே புகுந்து பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து நாளைக்கு நாளைக்கு என்று சொன்னவர்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் 1000 பேருக்கு மேலாக என்னுடைய ஜெயிப்பிலே நான் பார்த்திருக்கிறேன். நாளைக்கு என்று சொன்னவர்கள் அவ்வளவுதான். பிசாசனுடைய பெரிய தந்திரம். நீங்க கோயிலுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, காணிக்கை கொடுங்க, பாட்டு பாடுங்க, என்ன வேண்டும் என்றாலும் நீங்க செய்யுங்க, ஞான ஸ்நானம் மாத்திரம் எடுக்கக்கூடாது. பிசாசு ஏன் ஞான ஸ்நானம் மாத்திரம் எடுக்கக்கூடாது? ஞான ஸ்நானம் எடுத்தாதான் கடவுளுடைய பிள்ளைகள் ஆயிடுறீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு புத்தகம் அங்கே போடப்பட்டு விட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிவிடுகிறோம். அது சாத்தானுக்கு பிரியமே இல்லை. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஞான ஸ்நானம் மாத்திரம் எடுக்கக்கூடாது. சரி, எடுக்கிறேன்ட்டு போறீங்க, போகும்போது ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார்? அப்புறம் அவன் என்ன சொல்றார்? சரி எடுத்துங்க, இப்ப அதை பற்றி இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாமே, கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கும் போது அந்த சாத்தான் உள்ளே புகுந்து என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்க வேண்டுமோ உருவாக்கி அந்த ஞான ஸ்நானத்தை எடுக்க முடியாமல் ஆக்கி விடுவான். இது எங்களுடைய ஜீவியத்திலே நான் கண்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை உங்களை மத்தியில் என்ன சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நாளை என்பது இந்த ஞான ஸ்நானத்திற்கு அடுத்ததல்ல. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்த போது, தரிசனம் ஆண்டவரை சந்தித்த போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். 16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படி என்ற. நீ தாமதிக்கிறது என்ன? எந்த காரியத்திலே நாம் தாமதித்தாலும் இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற காரியங்களிலே நாம் தாமதிக்க கூடாது என்று ஆண்டவர் விசேஷ விதமாக அதை குறித்து பேசுகிறார். இங்கே நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8ஆம் அதிகாரத்துல அந்த பிலிப்பு என்ற அப்போஸ்தலன் அந்த எத்தியோப்பியா மந்திரின் இடத்துல வந்த போது, அந்த வேத வசனத்தை விளக்கி கொண்டு வந்த போது அங்கு தண்ணீர் உள்ள ஒரு இடத்தை கண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36 இருந்து, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றார். பாத்தீங்களா? இப்பவே கொடுத்துரு ஞானஸ்நானத்தை. அங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், ரதத்தை நிறுத்த சொல்லி அங்கேயே ஞானஸ்நானம் பெற்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கொர்நேலியு தேவனுடைய வசனத்தை அந்த பேதுரு பிரசங்கித்த உடனே அந்த வசனத்தை கேட்டு அவர்களும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கு அப்புறம் என்று சொல்லப்பட்ட போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்துல ஒரு உதாரணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேலிக்ஸ் என்ற ராஜா தேவனுடைய சத்தியத்தை பவுல் சொல்ல கேட்டு அவன் என்ன சொன்னான் என்றால், அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம், நீதியும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பகைமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது நீ அழைப்பிப்பேன் என்ற. காலத்தை தள்ளிட்ட. ஆனா நீங்க வேதத்தை வாசிங்க, சரித்திரத்தை வாசிங்க, அவன் ஒரு நாளும் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் அஞ்ஞானியாக மரித்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த சத்தியம் உங்களுக்கு வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானம் உங்களுக்கு பெற்று விசுவாசித்து முழு உபதேசத்தை பெற்று விசுவாசித்து பாவரிக்கை செய்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக திருமுழுக்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த திருமுழுக்கு பெற்று நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி தேவனுடைய பாதையிலே நடந்து அவருடைய ரட்சிப்பின் பாதையை நாம் அடைய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கே சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் இதை ஏன் செய்கிறோம் என்று சொன்னார், போதிக்கிறதோடு மட்டுமல்ல, போதனையை கேட்ட பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற ஒரு அவசியம் இருக்கிறது. போதனை கேட்டால் மட்டும் போதாது, அந்த போதனையை விசுவாசித்தால் மட்டும் போதாது. அந்த விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த போதனை கேட்டு நடக்க வேண்டும் என்று எண்ணுகிற பிள்ளைகள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுமாறு உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவாவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே விசேஷ விதமாக பேசட்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தினுடைய அழிவு வரும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணிவார் என்று நான் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த 10 வாதை உண்டான போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், வாதையின் கூடாரத்தை அணுகாது, வரப்போகிற அந்த பிரம்மாண்டமான அழிவு நம்மை தொடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டதினாலே, திருமுழுக்கு பெற்று அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டபடினாலே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற
ஒரு எண்ணத்திலே, ஒரு ஸ்தானத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வாதைக்கு தப்பி, வரப்போகிற அழிவுக்கு தப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போவோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த கிருபைகளை தம்முடைய பிள்ளைகளாக நமக்கு தருவார். ஜீவபாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் தர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் தர என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் தர என்னை நடத்தும்,
அறிவிக்க மாட்டீரோ